சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம அண்ணா பல்கலைக்கழக கேஸில் சிபிஐ கேட்டு பாஜகவை சேர்ந்த மோகன்தாஸுங்கிறவர் வழக்கு போட்டார். அப்போ என்ன சொன்னாங்க, சரி சிபிஐக்கு அனுப்பிச்சா திருப்பி போன தடவை நம்ம அந்த அண்ணா நகரில் நடந்த வழக்கில் சிபிஐக்கு அனுப்பிச்சோம். ஆனால் அதை எதிர்த்து கேஸை போட்டு 50 லட்ச ரூபா வக்கீல சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு திருப்பி எஸ்ஐடி போட்டாங்க. அந்த எஸ்ஐடியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் அந்த எஸ்ஐடி ஒழுங்காக நடத்தவில்லை, சார் என்பதே இல்லைன்னு கமிஷனர் சொன்ன அதே ட்ராக்கில் போய் அந்த அண்ணாமலை அவர்கள் எடுத்த கால் ரெக்கார்டு படி 13 முறை திமுகவின் கோட்டூர் சண்முகம் என்ற தலைவர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய செக்யூரிட்டி தொடர்புடைய ஒருவரோட அடுத்த 3 நாளில் பேசினார். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழித்து சார் என்ற ஒரு டோட்டல் ரெக்கார்டையே அழிச்சிருக்காங்கன்னப்ப இந்த முறை என்ன பண்ணார், கிட்டத்தட்ட அதே நீதிபதி தான் போச்சு. அவர் தான் அந்த சிவகங்கை அஜித்குமார் வழக்கிலையும் சிபிஐக்கு அனுப்பிட்டு சிபிஐட்ட இவங்க மாற்றுறதுக்குள்ளே சிபிஐ வந்து எடுக்கிறதுக்கு 4-5 நாள் ஆகிடும். அதனால என்ன பண்ணார், சிவகங்கையுடைய நீதிபதிக்கு ஃபோன் செய்து நீங்கள் உடனடியாக அத்தனை ரெக்கார்டையும் எடுத்துருங்கன்ட்டார். ஸோ அவர் போய் எடுத்துட்டார். அதே போல் சிபிஐயும் எனக்கு 45 நாளில் கொடுத்தானும். அதே மாதிரி இந்த வழக்கில் 2 மாதம் கொடுக்கணும், வாரம் என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டார்.